சில பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. அது என்ன கனவுனா, தமிழ் சினிமா தமிழ் படம் ஒரு 1000 கோடி வசூல் படத்தை கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கனவு தான். அந்த கனவு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம பாகுபலி 2லேருந்து ராஜமௌழி அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் இயக்குனர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கராலேயே முடியாத ஒரு சாதனையை பண்ணி காட்டினார். அது என்ன அப்படின்னா, 1000 கோடி வசூலை குவித்து காட்டினார். 1000 கோடி வசூலாவே அதெல்லாம் ஹாலிவுட் படம் தான்பா அப்படின்னு நமக்குள்ள பல வருடங்களாக இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து சுக்குநூறாக உடச்சி, தமிழ் படம் இல்லை தென்னிந்திய படம், ஒரு இந்திய படம் வந்து 1000 கோடி வசூலை அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு நிரூபித்தார். அவரை தொடர்ந்து வந்த நம்ம பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் 2 மூலம் வந்து அதை அடித்தார். ஹிந்தியில் கேட்கவே தேவையில்லை, அவங்க நம்ம தங்கல், அதுக்கப்புறம் வந்து பல படங்கள் இருக்குது அமீர் கானது, அதெல்லாம் 1000 கோடி படங்கள்னு சொல்லி அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வசூலை குவிச்சாங்க. இப்போது நம்ம தமிழ் படங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு வெற்றியை குவிக்க முடியல, ஏன் 1000 கோடி வசூலை குவிக்க முடியல அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு பிரச்சனைனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் பின்னி பிணைந்துள்ளார்கள். அப்போ நல்லது தானே அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை. அதாவது அந்த நடிகர்கள் எந்த கட்சியோட நட்போட பாசத்தோடு இருக்காங்க அப்படிங்கன்னா, இப்போ ஒரு கட்சியோடு இருக்காங்கன்னா அந்த கட்சி அடுத்த 2-3 வருடத்தில் ஆட்சி மாறி வேற ஒரு கட்சி வந்துடும், அது இந்த ஹீரோவுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அப்புறம் எப்படி பல விஷயங்களில் அவங்க வந்து ஆதரவு தருவாங்க. அது ஒன்று. எல்லாத்துக்கும் மேலே இந்த ரசிகர் சண்டைனா நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 துருவ ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரஜினி, கமல், விஜய், அஜித், இப்படி மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு டீமாகவே பிரிக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த 2 இப்போ என்னோட ஹீரோ ஒருத்தர் இருக்காருன்னா, அவருக்கு நட்போடு இருக்கிற யார் ஹீரோஸு அவங்க படத்தையெல்லாம் நான் பாராட்டுவேன், கொண்டாடுவேன். ஆனால் என்னுடைய ஹீரோவோட மெயின் எதிரியாக இன்னொரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு விஜய்க்கு எதிரி அஜித் அப்படின்னா, அஜித்தோட ஆதரவு பெற்ற ஹீரோக்கள் யார், அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஹீரோக்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள நான் கழுவி ஊற்றுவேன். புரியுதுங்களா? இப்போ விஜய்க்கு ஆதரவான ஹீரோக்களும் நான் பாராட்டுவேன். இது அப்படியே வைஸ் வெர்சா. அப்போ அஜித் ரசி என்ன பண்ணுவான்னா, அஜித்துக்கு எதிரியாக இருக்கிற ஹீரோவோடுக்கு சப்போர்ட் பண்ணுற மற்ற ஹீரோக்கள் படங்களை வந்து கழுவி ஊற்றுவோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சாதாரண விஷயமா இல்லை, இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஒரு படத்தை வந்து படம் வந்து ஓல்ல ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு மாஸ் ஹீரோட ரசிகர் கூட்டம் நினச்சிதுன்னா ஒரு படத்தை தோல்வி படமாக்க முடியுது. குறிப்பாக வந்து அந்த படம் ஒரு விக்ரம் 2 மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலர் மாதிரியோ எல்லாருக்கும் பிடிச்ச படமாக ஒரு ரிசல்ட் வந்து ஒரே ரிசல்ட் தான்பா அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையுது. கொஞ்சம் சறுக்குனாலும் அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அந்த படத்தை காலி பண்ணிடுறாங்க. சமீபத்திய உதாரணம் வேட்டையை சொல்லலாம். இப்போது கங்குவ படத்துக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த லட்சணத்தில் எங்கே 1000 கோடி வசூலை குவிக்கிறது? நல்லா பார்த்துக்கிங்க. ஒரு தமிழ் இயக்குனர் நம்ம அட்லி, அவர் 1000 கோடி வசூல் படத்தை கொடுத்துக்காரு. எங்கே தமிழ்லையானாடா? இல்லவே இல்லை. ஷாருக்கானை வச்சு பாலிவுட் கொடுத்துக்காரு. அங்கே சாத்தியமாகுது, இங்கே சாத்தியப்படாது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கல்கியில் நடிச்சிருக்காரு தெலுங்கு படத்தில், பேண்டே படம் தெலுங்கு படம். அந்த படம் 1000 கோடி வசூல் குவிக்குது. ஆனால் கமல் நடித்த ஒரு ஹீரோவாக நடித்த இங்கே படம் 1000 கோடி வசூலை குவிக்க முடியுமான்னு சாத்தியம் இல்லை. ஏன்னா மற்ற ஹீரோக்கள் எதிரி ஹீரோக்களோட ரசிகர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இது நம்ம தமிழ் படம்டா, நம்ம தமிழ் சினிமாடா, இது நம்ம ஹீரோ நடித்தானே, நம்ம எதிராக இருக்கிற ஹீரோ நடித்தானே, நம்ம போய் பார்ப்போம், அந்த படம் நல்லா இருக்குதா, ரிப்பீட் பார்ப்போம், கொண்டாடுவோம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக பரப்பாமல் இருப்போமே அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை எடுக்கிறதே இல்லை. ஆனால் தெலுங்கில் பாருங்கள், ஜூனியர் என்டிஆர் வெர்சஸ் ராம் சரண் ரசிகர்கள் இருந்தாலும் கூட அந்த படங்களை ஏதாவது ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா நல்லா ஓடட்டும்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. உதாரணத்துக்கு மகேஷ் பாபு தன்னுடைய ஸ்ரீமந்துரு படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் பாகுபலி முதல் பாகம் அறிவிப்பு வந்துச்சு. உடனே என்ன பண்ணார், நீங்கள் இந்த டேட்டுக்கு வாங்க, நல்ல டேட்டு, செமையாக கலெக்ஷன்லாம், நான் தள்ளி போய்க்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக தள்ளி வச்சார். இது ஒரு தடவை 2 தடவை ட்ரிபிள் கூட அப்படி தான் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட பெருந்தன்மை ஹீரோக்கள்கிட்டே இருக்குது. இது வந்து தெலுங்கு படம் வந்து தான் பார்க்குறாங்களே தவிர என்னோட படம் அந்த ஹீரோ படம் பார்க்கறதில்ல. ஓவரால் தெலுங்கு படம் 1000 கோடி வசூலை குவிக்கணும், இது நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை அப்படி தான் பாருங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் சில ஹீரோக்களே வந்து வண்ணத்தை குறைக்காங்க. நமக்கு சொல்லி சலிச்சாச்சு. இந்த ஆடியோ அந்த காக்கா கழுகு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் மற்ற கூட நடித்த நடிகை வச்சு நான் தான் சூப்பர் ஸ்டார்னு பெருமை பித்துறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஹீரோக்களுடைய சண்டை வருது, மோதல் வருது. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அக்கறையாக இந்த வீடியோ பதிவு மூலம் பல ரசிகர்களோட கருத்தை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது இப்போ காக்கா கழுகு சொன்னால் ரஜினியை வந்து சொல்கிறாரு, விஜயை சொல்கிறாரு அப்படிங்கிற கணக்கு கிடையாது. எல்லா ஹீரோக்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு தான் சொன்னது. ஸோ ஓவராலாக தமிழ் சினிமா 1000 கோடி வசூலை குவிக்கவே முடியாதா
இல்லை முடியுமா, ஏதாவது சாத்தியம் இருக்கா, இதை தவிர அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.